அன்புமணி அவங்க அப்பா ஒரு குழந்தை மாதிரி ஆயிட்டாருன்னு சொல்லி சொல்லி பண்ணார். அது உண்மை. அது மருத்துவத்துறையில் நாங்கள் சொல்லுவோம் சென்னைல் டிமென்ஷியான்னு சொல்லுவோம். செனிலிட்டியும் குழந்தை பிறக்கும் போது தலைமுடி கொஞ்சோண்டு இருக்கும், பற்கள் இருக்காது. ஒரு 10 மாதம் கழிச்சு தான் பற்கள் வரும், தலைமுடி கொஞ்சம் அடர்த்தியாக வரும், எல்லாமே வரும். வயசு ஆக ஆக தலைமுடி மறுபடியும் உதிர்ந்து போகுது, பற்கள் கொட்டி போகுது, குழந்தையாகிறான். இப்போ அந்த குழந்தை பருவத்துக்கு திரும்பி போயிட்டாரு. சிந்தனையெல்லாம் மூளையில் என்ன சொல்லுவாங்கன்னா மூளை மழுங்கி போச்சான்வாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா மூளையில் இருக்கிற நியூரான்ஸ் நரம்பு செல்கள் தேஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணாங்க, அவங்களுடைய நினைவுகள் தப்பும். வீட்டில் எலி வெளியில் புலிம்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, அப்பங்கிட்ட இருக்கிற சொத்தை பிடுங்கிறதுலையே கண்ணும் கொடுத்துமா இருப்பாங்க எல்லாரும். அப்பங்கிட்ட எல்லாத்தையும் பிடிங்கிட்டதுக்கப்புறம் அப்போ எதுக்கு கட்சியை கையில் வச்சிருக்கிறதுனால தான் அவங்களுக்கு ஏதோ ஒரு செல்வாக்கு இருக்குது, அதை நம்பி தான் 10 பேர் வர்றாங்கங்கிறதுனால தான் அவங்களுக்கு இன்னும் மரியாதை. சீமான மருத்துவர்கிட்ட காட்டணும்னு தான் நான் சொல்றேன். 18 வயசு ஆன ஆண் பெண் அத்தனை பேத்துக்கு வாக்குரிமை உண்டு. எங்க ஒரு ஜனநாயக நாடா இந்தியா மாறின போது உலகத்துக்கு அதிசயத்தை உண்டாக்குன ஒரு திட்டங்க இது. இப்போ அவர் ரொம்ப முத்திக்கிச்சு. எதுவாக இருந்தாலும் அவருடைய குடும்பத்துக்கு நான் சொல்ற ஒரு டாக்டருக்கு முறையில் அவர் மனநல மருத்துவர்கிட்ட காட்டுக்கு. இதன் மூலமாக இடையர்களை ஓட்டு ஏற்கனவே அவங்களுக்கு ஓட்டு இருக்குது, அந்த ஓட்டுகளை வாங்கி டெபாசிட் வாங்குறதுக்கு எதாவது ட்ரை பண்ணுறாரு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார், இப்போது நம்மளுடைய தமிழக அரசியலில் முக்கிய புள்ளிகளாக இருக்கக்கூடிய, முக்கிய புள்ளி அப்படின்னு சொல்கிறத விட மூத்த புள்ளிகளாக இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்கள், வைகோ அவர்கள் பொது வெளியில் பேசும்போது கூட அந்த இடத்தினுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்காம நிதானம் தவறி பேசின ஒரு விஷயங்கள் தான் தற்பொழுது பேசும் பொருளாக மாறி இருக்கு. சமீபத்தில் வைகோ அவர்கள் எதுக்கு என் கட்சியில் காலியாக இருக்க சேர்லாம் வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளரை தாக்க போன ஒரு விஷயம் பெரிய லெவலுக்கு பேசும் பொருளாச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ராமதாஸ் அவர்கள் அன்புமணிங்கிற பேருக்கு பின்னாடி ராமதாஸுங்கிற பேரே இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் பெரிய லெவலுக்கு சர்ச்சை ஆயிடுச்சு. இந்த மாதிரியான பேச்சுக்கு வயது முதிர்வு ஒரு காரணம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஏன் இந்த மாதிரி நிதானம் தவறுது? வயது முதிர்வு ஒரு நிச்சயமான காரணம். அது மருத்துவத்துறையில் நாங்கள் சொல்லுவோம் சென்னைல் டிமென்ஷியான்னு சொல்லுவோம். செனிலிட்டின்றாவே வயசாகிறதுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்புமணி அவங்க அப்பா ஒரு குழந்தை மாதிரி ஆயிட்டாருன்னு சொல்லி சொல்லி பண்ணார். அது உண்மை. குழந்தை பிறக்கும் போது தலைமுடி கொஞ்சோண்டு இருக்கும், பற்கள் இருக்காது. ஒரு 10 மாதம் கழிச்சு தான் பற்கள் வரும், தலைமுடி கொஞ்சம் அடர்த்தியாக வரும், எல்லாமே வரும். வயசு ஆக ஆக தலைமுடி மறுபடியும் உதிர்ந்து போகுது, பற்கள் கொட்டி போகுது, குழந்தையாகிறான். குழந்தையா இருக்கும்போது நடக்கிறதுக்கு ஒரு வயசுக்கு அப்புறம் தான் நடக்க ஆரம்பிக்கிறான். இவன் வயது அதிகம் ஆக ஆக நடக்கிறதுக்கு முடியாமல் தவள ஆரம்பிக்கிறான், குழந்தையா மாறுறான். குழந்தையா மாதிரி தான் சாகிறான். இப்போ அந்த குழந்தை பருவத்துக்கு திரும்பி போயிட்டார். சிந்தனையெல்லாம் மூளையில் என்ன சொல்லுவாங்கன்னா மூளை மழுங்கி போச்சான்வாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா மூளையில் இருக்கிற நியூரான்ஸ் நரம்பு செல்கள் தேஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணாங்க, அவங்களுடைய நினைவுகள் தப்பும். உங்களே யாருன்னு கேட்கலாம், அந்த அளவுக்கு போகலாம். இல்லாட்டி ஒரு ஆல்சைமர்னு ஒரு இது சேதம் ஒன்று இருக்குது. அதில் என்னன்னா ரீசன்ட் மெமரிஸ் ஆர் லாஸ்ட், ஓல்டு மெமரிஸ் ஆர் ரீடைன்ட். இப்போ நடந்த விஷயமெல்லாம் ஞாபகம் இருக்காது, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயமெல்லாம் ஞாபகம் இருக்கும். காலைல என்ன சாப்பிட்டீங்க? காலைல சாப்பிட்டேனா? அதே கேள்வி வந்துடும். காலைல சாப்பிட்டேனா? பட்னியாக இருக்கிற போல் இருக்கு. என்னங்க இப்போ தானே 2 தோசை சாப்பிட்டேனா? ஞாபகமே இல்லை. ஒரு முன்னாடியெல்லாம் ஒரு மசால் தோசை பண்ணுவியே, எப்படி இருக்கும் அந்த தோசை போட்டு இது பண்ணி அந்த மசாலா உள்ளே வச்சு நெய் ஊற்றி கொடுப்பியே, எப்படி இருக்கும்? ஒரு நாளை அந்த காலையில் மாத்திரம் 6 தோசை சாப்பிடுவாங்க. எல்லாம் போச்சு, அது ஞாபகம். அப்புறம் யாரையா பார்த்து உங்கள் அப்பா நல்லா இருக்காரா? படுத்துருந்தாரு. எப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். ஆமாம், நீ யாரு? அது தெரியாது. இதெல்லாம் ரீசன்ட் மெமரிஸ் ஆர் உடனடியாக நடந்த சம்பவங்கள் மறப்பதும் பழைய காலத்தில் நினைவுகள் திரும்பி வருவதும் அந்த காலத்தில் ஏறத்தாழ ராமதாஸுக்கு அந்த பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது. அன்புமணி கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு போயிட்டு இருக்காரு. அந்த கோபம் சார் எல்லாமே அதில் வர்றது. பிள்ளையாவே இருந்தாலும் பேருக்கு பின்னாடி என் பேரு தான் சொல்கிறேன். அடிப்படையாக ஒரு கோபக்காரர். அவருடைய முதிர்ச்சியின் காரணமாக அந்த கோபத்தையெல்லாம் அடக்கிக்கிட்டு இருந்திருக்காரு. இன்னைக்கு அந்த உள்ளக்குள்ளார அடக்கி வச்சிருந்த இதெல்லாம் அந்த பழைய குணங்கள் வெளியே வருது. அதுதான் காரணம். ஓகே. இல்லை, இப்போ தமிழ்நாட்டிலே மெஜாரிட்டியான ஜாதி சமூகம்னா வன்னியர் சமூகத்தை சொல்லலாம். அந்த மக்களே கைவிட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது ஒரு காரணம்னு வச்சுக்கலாமா? இருக்கலாம். டிப்ரெஷன் இருக்குது. ஏன்னா
விக்கிரவாண்டி தோல்வி அவங்களுக்கு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துச்சு. அவர் வழக்கமாக பேரம் பேச்சு தான் அவர் உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். தமிழ்நாட்டு அரசியலில் 2 கட்சி யாரோட கூட்டணி சேருவாங்கங்கிறது யாராலையுமே யோகிக்க முடியாது. ஒன்று வந்து பாமக, இன்னொன்று தேமுதிக. 2 பேர்த்து நமக்கு நல்ல அனுபவங்கள் இருக்குது. விக்கிரவாண்டி தேர்தல் என்ன பண்ணாங்க? ராத்திரி 9 மணி வரலும் அதிமுக பழனிசாமியோட கூட்டணி பேசுகிறாங்க. காலையில் 11 மணிக்கு பாஜகவோட போய் சேர்ந்துட்டார். இவ்வளவுக்கு பிறகும் வன்னியர்கள் நிறைந்த பூமியில் அவர் தோக்குறார். வன்னியர்கள் கைவிட்டாங்க. காரணம் என்னன்னா, வன்னியர்கள் தங்களுடைய தலைவர்களாக மற்ற கட்சியில் இருக்கவங்களை ஏற்றுக்கிட்டாங்க. பழனிசாமி கூட இருக்கிற சிவி சண்முகம், கேபி முனுசாமி, திமுகவில் இருக்கிற துரைமுருகன் பொதுச் செயலாளராகவே இருக்கார். ஒரு வளர்ந்த ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சியில் ஜாதியில் அவங்க ஜாதியை சேர்ந்த ஒரு பெரிய பதவியில் இருக்கார். அங்கே போவாங்களே, இவங்க கிட்ட வருவாங்க. அதனால தான் இவங்க விட்டுட்டு நம்ம அங்கே போயிட்டாங்க. சார், இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வைதாக குழந்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல. இப்போ எல்லா மனுஷங்களுக்குமே நான் வீட்டில் இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்பேன், வெளியில் வந்துட்டேன் அப்படின்னா வேற மாதிரி இருப்பேன். ஸோ அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது, பேசுகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம், அதெல்லாம் வந்து ஜென்ரல் இல்லை. வீட்டில் எலி வெளியில் புலிம்பாங்க. பொண்டாட்டி முன்னாடி அடங்கி தான் உட்காந்துருக்கோம், வெளியில் வந்தால் பெரிய ஆக்ரோஷமாக பேசிக்கிட்டு இருக்கோம். அது வீட்டில் எல்லாருமே அடங்கி தான் ஆகணும். வைதாக இதுவும் மாறுதோ அப்படின்னு அது இன்னும் டிபெண்டிங். கலாச்சாரத்தில் மாறுபாடு இருக்குன்னு சொன்னால் கூட மனுஷன் எங்கெல்லாம் இருக்கானோ அதுதான் உண்மை. சரி, இப்போ வெளியில அந்த பொது வெளிகளில் அப்படிங்கிறது கூட புரிஞ்சுக்காம ரொம்ப கோவப்பட்டு பேசுறது அப்படிங்கிறப்போ, இப்போ 40களில் இருக்கும்போது நம்ம ப்ரெஸ் எல்லாம் இருக்காங்க, கொஞ்சம் சட்டில்டாக நடந்துக்குவோம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. வயது முதிர்வை தாண்டிட்டா அந்த கண்ட்ரோல் இல்லாமல் டக்குன்னு அடிக்கிறது. இன்னைக்கு நீங்கள் அவர் ராமதாஸை மாத்திரம் நீங்கள் வைகோவெல்லாம் சொல்கிறது மாத்திரம் பெரிய எந்த தலைவர் வந்து பொது வழியில் வந்து நாகரிகமாக பேசுகிறாங்க? கலைஞர் அவர்கள், அண்ணாமலை, அவங்களெல்லாம் எங்கள் காலத்தை ஆளுங்க. அண்ணாமலை பேசாத பேச்சா, எச்ராஜா பேசாத பேச்சா, வாய் சொல்கிறதுக்கு வாய் கூசுற அளவுக்கு பேசணுங்க 2 பேரும். பாஜகவுடைய கலாச்சாரம் அப்படித்தானே உள்ளே வந்தது. அந்த கலாச்சாரம் ப்ளூ ஃபில்ம் எடுத்து விடுறதும் ஒட்டி கொண்டு வர்றியா கேட்டார்ல, யாரும் அதை கேள்வி கேட்டா, வண்டியை வர்றியா ரூமுக்கு அப்படின்றாரு. இதெல்லாம் நம்ம கேள்விப்படாத இது. பாஜக ஒரு கலாச்சாரம் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருக்குது. இன்றைக்கி பழனிசாமியுடைய பேச்சுக்கள் அப்படித்தானே போகுது. வேடிக்கையாக இருக்குது, வினோதமாக இருக்குது. ராமதாஸோட பாதிக்கப்பட்டவராக தெரிகிறார் எனக்கு, அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ வயது முதிர்வில் கோபப்படுறதும் கண்ட்ரோல் இல்லாமல் பேசுறதும் அப்படிங்கிறது இயற்கை. ஒரு டாக்டருக்கு கூட அதை எதிர்பார்த்தாங்க. ஆனால் கலைஞர் மாதிரியான அரசியல்வாதிகளுக்கு அது கடைசி வரைக்குமே ஒரு கண்ட்ரோலில் இருந்தது இல்லையே. கடைசியில் அவர் வந்து ஒரு கடைசி 3 வருஷம் அவர் வந்து பேச்சு இதெல்லாம் எல்லாமே நின்று போச்சுங்க. தன்னையே அவருக்கு தெரியலையே. பசங்களோட கையில் பாலெல்லாம் கொடுத்து விளையாடுற மாதிரிலாம் வீடியோ எடுத்தார். தன்னிலே மறந்துட்டார். கடைசி அவர் வந்து அவர் எல்லாமே அவருக்கு நினைவுகள்லாம் முடிஞ்சிருச்சு. நினைவு இல்லாமல் தான் இருந்தார். குடும்பம் துணை இல்லாமல் இருக்கிறதுனால தான் இந்த 2ஆம் தாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேடி போகிறாங்களா? 2ஆம் தாரங்கிறது அப்பனுக்கு அப்பனாக இருக்கிற எல்லா ஆம்பளைக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம் அது. ஏன்னா பிள்ளைகள்லாம் வந்து தாயை பார்த்துக்குவாங்க, தந்தையை ஒதுக்கிடுவாங்க. அதனால தான் ஒரு காலத்துக்கு பிறகு அம்மா இருக்கிட்டு நீ வெளியே போப்பான்னு சொல்கிற பையனை நீங்கள் பார்க்காம இருக்கவே முடியாது. உங்களுக்கு அது நடக்கும். நீங்களும் உங்கள் அப்பா தோர்த்தாலும் தோர்த்துவீங்க, எல்லாம் வரும். அதனால தான் ஆம்பளை வந்து ஒரு வயசுக்கு பிறகு 2ஆம் தாரம் கட்டிக்கிறான். அவளாவது காப்பாற்றுவாள். எந்த மாதிரி ஆளை கட்டிக்குவான்னா தான் புரிச்சனால கைவிடப்பட்டு அந்த மாதிரி தனியாக இருக்கிற அந்த மாதிரி பெண்களோட அவங்க போய் இருந்துக்குவாங்க. எங்கள் குடும்பத்தில் நிறையா நடந்தது. அந்த பவர் கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம்? ஒன்றும் இல்லைங்க. அப்பங்கிட்ட இருக்கிற சொத்தை பிடுங்கிறதுலையே கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க எல்லாரும். அப்பங்கிட்ட எல்லாத்தையும் பிடிங்கிட்டதுக்கு அப்புறம் அப்போ எதுக்கு? அவ்வளோதான், ரொம்ப சுலபம். சொத்தை கையில் வச்சுக்கிட்டு ஒரு அமௌண்ட்டை நீங்கள் கையில் வச்சுக்கலன்னா நீங்கள் தெருவில் பிச்சை எடுத்தால் கூட உங்கள் பிள்ளைங்க வந்து பார்க்காது. அதை கலைஞர் அப்போ கரெக்டாக பண்ணிட்டு இருந்தார். ஆமாம், அதை ஒரு அதிகாரத்தை அவர் கையில் வச்சுக்கிட்டதுக்கு காரணம் அதுதான். குயின் எலிசபெத்தை எடுத்துக்கங்க. 100 வயசு வரலும் சார்ல்ஸுக்கு கொடுக்கலையேப்பா பட்டத்தை. எவ்வளவோ சொன்னாங்களே, சார்ல்ஸு கிளவாய் போயிட்டார். கடைசி வரலும் 101 வயசுல கொடுக்குறாங்க பதவி கொடுத்த ஒரு 6 மாதத்தில் இறந்து போனாங்க. அப்போ தான் கொடுத்தாங்க. விட்டா நம்மளை துரத்திடுவாங்க. அதுதான் காலம். அதனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் வந்து சொத்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கணும். வீட்டில் வர்றவங்க அதை பிளான் பண்ணி அப்பங்கிட்ட என்னென்ன சொத்து இருக்கோ அத்தனையும் பிடிங்கிட்டு அப்போ நடுத்தருவில் பிச்சை எடுத்தால் கூட கவலைப்பட மாட்டாங்க. அதுதான் இன்றைக்கி இருக்கிற காலம். சார், அப்போ அந்த வயது முதிர்வில் நம்ம முன்னாடி இருந்த ஒரு சுச்சுவேஷனில், அதாவது ஒரு பொசிஷனில் நம்ம இல்லாமல் இருந்து இப்போ அது டவுன் ஆகுறப்போ கோபம் இன்னும் அதிகமாக வருதோ? ஏமாற்றம் கோபமாக வெளிப்படுது. அந்த கோபத்தை யார் மேலே காட்டுவீங்க? காட்டுறதுக்கு ஆள் இல்லை. ஏமாற்றங்கள்லாம் அரசியலில் நடந்த தோல்வியா? குடும்பம் எல்லாத்துலேயும் வர்றது தான். குடும்பத்தில் நடக்கிற சண்டைதானங்களுக்கு அவங்க அரசியலில் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த கட்சியில் பாமகவை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா அங்கே செயற்குழு பொதுக்குழுன்னு ஒன்று இருக்கிற மாதிரி தெரியல. மதிமுக யாரை வேணாலும் வெளியே அனுப்புகிறாங்க, யாரை வேணாலும் சேர்த்திக்கிறாங்க. அதே மதிமுக அப்படி தான் இருக்குது.
ஒரு சம்பிரதாயத்துக்காக சொல்ல வேணாம், பொதுக்குழுவை கூட்டி நாங்கள் முடிவு எடுப்போம்னு சொல்ல வேணாம். அது இன்றைக்கும் அந்த அப்பாவும் அம்மாவும் சொல்லவே இல்லை. இப்போ தான் இது வந்து பொதுக்குழு கூட போகிறாங்க. எல்லா டேமேஜும் பண்ணிக்கிட்டாங்க. இவரை நீக்கியாச்சு, அவரை நீக்கியாச்சு, அவரை சேர்த்தியாச்சு, அவரை சேர்த்தியாச்சு. எல்லாம் எப்படி எடுத்தீங்க? எந்த யாரை கேட்டு முடிவு எடுத்தீங்க? குடும்ப கட்சி 2 பேர் தான். தானே தலைவன், தானே தொண்டேன். வெளியேற்பன நபர்கள் வந்து பெருசாக போராட்டம் ஒன்றும் பண்ணலையே. எப்படி வெளியேற்பன கேட்கலையே? ஏன்னா அவங்களுக்கு அந்த கட்சியில் இருக்கிறதே தெரியாது. அந்த மாதிரி நிலைமையா போச்சு. இன்னைக்கு அந்த கட்சி இல்லை. அதுதான் உண்மை. சார், இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வயசுக்கு அப்புறம் அரசியல் அப்படிங்கிறது வந்து அதிக உழைப்பை வாங்கக்கூடிய ஒரு துறை. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு வயசுக்கு அப்புறம் நம்மளே அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் ஒதுங்கிறது அப்படிங்கிறது. ஒதுங்கினா என்ன ஒதுக்கிடுவீங்க? அப்போ வயது முதல்ல ஒரு பிரச்சனை. வயது ஆக ஆக எனக்கு என் கையில் சொத்து இருந்தால் தான் எனக்கு மரியாதை. சொத்து இல்லைன்னா வீட்டில் பையன் சோறு போட மாட்டான். இதை தெரிஞ்சுங்க. உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு அதை பண்ண போகிறீங்க, உங்களுக்கு உங்கள் மகன் பண்ணுவோம். முதியோர்கள் இல்லத்தில் ஒருத்தர் வந்து 2 பிளேட் வச்சுருந்தார். எதுக்குன்னு கேட்டாங்க. இந்த பிளேட்டு நான் சாப்பிட்றதுக்கு. இந்த பிளேட்டு பழச்சாயிடுச்சுன்னா எப்படியும் என் மகன் இங்கே வந்து சேருவான், அவன் என் பேரை அவனை அடித்து தோர்த்திடுவான், அவனுக்காக அந்த பிளேட்டை வச்சுருக்கு. அப்பா வந்து அனாதை சொத்தை முதியோர் இல்லத்தில் ஒரு சொத்து வைக்காமல் போயிட்டார், அவன் நினைக்கக்கூடாதுன்னு அவனுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னார். இதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. முதியோர் இல்லத்துக்கு போகிற போய்க்கோங்கிறாங்க. அதனால் அவங்க ஒன்றும் கவலைப்பட்டுக்கல. நம்ம மேலே எங்கள் மேலே என்ன தப்புனாக்கா, ஒரு வயசுக்கு மேலே உயிரோடு இருக்கிற தப்புங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாக செத்து இருக்கணும். ஏன்னா நீங்களே இப்படி சொல்கிறீங்க. அனுபவத்தை சொல்கிறேங்க, என்னுடைய சொந்த அனுபவத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஜெயாபாத்ரி, அமிதாப் பச்சனுடைய மனைவி, ராஜ்யசபா உறுப்பினர், அவங்க பேசினாங்க. வயது முதிர்ந்தவங்களை ஏன் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு கடன் கொடுக்க மாட்டீங்க, அவங்களுக்கு வரிச்சலுகை கிடையாது, பென்ஷனில் கை வைக்கிறீங்க, அவங்க வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க, யாருமே ஆதரவு இல்லை. என்ன கேட்டாக்கா ரிட்டையர்மெண்ட்டோடு அவங்கள கொண்டுடுங்க, பென்ஷன் மிச்சாகும், குடும்பத்துக்கு தொந்தரவு இல்லை, உத்தரவு போட்டிருங்க. 58 வயசில் ரிட்டையர்மெண்ட்டோட அவங்கள கொண்டுடுங்க, ரிட்டையர்மெண்ட் கொடுங்க, கொண்டுடுங்கன்னாங்க. இப்போ ஒரு இன்சூரன்ஸ் ஒரு பொண்ணு பேசிச்சு என்கிட்ட. சார், இன்சூரன்ஸ் இது பண்ணுறோம், எது ஹெல்த் இன்சூரன்ஸ், அது இன்ட்ரெஸ்டட் இருந்துச்சு. என் வயசு இவ்வளோன்னு. சாரி சார் இருந்துச்சு. ஐ எம் நாட் எலிஜிபிள் ஃபார் ஹெல்த் இன்சூரன்ஸ். அப்புறம் என்னத்துக்கு இன்சூரன்ஸ் வச்சுருக்கேன்? ஆரோக்கியமாக இருக்கிற உங்ககிட்ட காசு வாங்கி உங்களுக்கு உடம்புக்கு இட போகிறதில்ல, அந்த காசு போகிற திங்கிறதுக்காக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பேரில் ஊரை ஏமாற்றிட்டு சுற்றுறாங்க. சுஜாதா எடுத்துன்னு இருக்கு. அரசாங்கம் வேண்டி ஓய்வு எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி அனுப்பிச்சிடுச்சு. வீட்டில் வந்து காலி அப்படின்ட்டாங்க. எனக்கு வீடு லோன் வாங்கினாக்க லோன் கிடையாது, கார் வாங்குறதுக்கு லோன், கார் லோன் கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது. நான் எப்படி வாழ்கிறேன்னே தெரியல, ஏன் வாழ்கிறேன்னு தெரியல. அதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. அதுதான் இப்போ ராமதாஸுக்கு வைகோவுக்கும் வந்துருக்கிற பிரச்சனை. கட்சியை கையில் வச்சுருக்கிறதுனால தான் அவங்களுக்கு ஏதோ ஒரு செல்வாக்கு இருக்குது, அதை நம்பி தான் 10 பேர் வர்றாங்கங்கிறதுனால தான் அவங்களுக்கு இன்னும் மரியாதை இருக்குது. அந்த பவர் வந்து ஒரு போதையை கொடுக்குது. பவர் போதை இல்லை, தன்னை தற்காப்பு. ஆரம்பத்தில் இளமையில் வந்து அந்த பதவிங்கிறது போதை, வயதானதுக்கு பிறகு வந்து அந்த பதவி இருந்தால் இவங்களுக்கு தற்காப்பு, இல்லாட்டி அடித்து துரத்திடுவாங்க. சார், இப்போது சமீபத்தில் சீமான் வந்து ஆடு மாநாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாநாடு வந்து நடத்தினார். அதில் அவர் பேசின ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஆடு மாடுகளுக்கும் வந்து ஓட்டுரிமை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு. எப்படி பார்க்குறீங்க? சீமான மருத்துவர்கிட்ட காட்டணும்னு தான் நான் சொல்கிறேன். ஏன் காட்டணும்? இப்போ நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுறீங்களா? இல்லை. இதை இந்த சேனலில் போய் மாடுகிட்ட பேசுங்களேன், மாட்டுக்கிட்ட பேட்டி எடுக்க வேண்டியது. மாடு எப்படி பேசும்? அது சீமான்கிட்ட கேளுங்க. ஓட்டுரிமை கேட்குறாரு, சீமான்கிட்ட கேளுங்க. எப்படிப்பா மாடு பேசும்னு கேட்டு. மாட்டை மேய்க்கிறவர்களுக்கு ஓட்டுரிமை கொடுன்னு கேட்டால் அர்த்தம் இருக்குது. இன்றைக்கி இந்தியாவில் வந்து 21 வயது ஆண் பெண் அத்தனை பேருக்குமே ஓட்டுரிமை உண்டு. 18 வயசு ஓட்டுரிமை உண்டு. நீ ஒன்று புதுசாக கேட்க வேண்டியதில்லை, என்னமோ இல்லாததை கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிற. 18 வயசு ஆண் பெண் அத்தனை பேர்த்துக்கு வாக்குரிமை உண்டு. ஒரு ஜனநாயக நாடாக இந்தியா மாறின போது உலகத்துக்கு அதிசயத்தை உண்டாக்குன ஒரு திட்டங்க இது. எப்போவுமே ஓட்டுரிமை எப்படி கொடுப்பாங்கன்னாக்கா, வருமான வரி கட்டுறவங்களாக இருக்கணும், அப்படித்தான் இருந்தது ஓட்டுரிமை. இல்லை சொந்த வீடு வச்சுருக்கவங்களாக இருக்கணும். இந்த மாதிரி சில இதெல்லாம் போட்டிருந்தாங்க. போட்டு அவங்களுக்கு தான் ஓட்டுன்னு சொன்னாங்க. ஜனநாயக நாடாக ஆறின போது, நேரு பிரைம் மினிஸ்டராக இருந்தபோது 21 வயதான ஆண் பெண் அத்தனை பேருக்கும் ஓட்டுரிமைனார், யாராக இருந்தாலும். அந்த ஜனநாயக உரிமை அமெரிக்காவில் கூட கிடையாது. அந்த ஜனநாயக உரிமையை கொண்டு வந்தது ஸ்வீடன்ல இருந்து. பெண்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது, இஸ்ரேலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. இதை பார்த்து தான் கொண்டாங்க. இப்போ ஆடு மாடுகளுக்கு ஓட்டுரிமை கேட்குறாங்க. இப்போ அவர் ரொம்ப முத்திக்கிச்சு.
ஆட்டு மாட்டு கொடுத்துடலாம். அது வந்து அதுக்கு வாக்கு எந்திரம் எந்த வாக்கு எந்திரத்தை செய்யணும், அதுக்கெல்லாம் ஒரு ஸ்கீம் கொடுக்கணும். ஒருவேளை விவசாயிகள் ஓட்டை கவர் பண்றாரோ? மாட்டுக்கு ஓட்டு உரிமை கொடுத்தாக்க விவசாயிக்கு ஓட்டு உரிமை இருக்குதுன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? இல்ல, அந்த மாடுகளை விவசாயிகளுக்கு ஓட்டு உரிமை கேளுங்க. அந்த மாடுகளை பராமரிக்கிறதே விவசாயிகள் தானே. இருக்கட்டுங்க, அவங்களுக்கு ஓட்டு உரிமை தான் ஏற்கனவே இருக்குது. 21 வயசு ஆயிருக்குது இல்லை, அவங்களுக்கு ஓட்டு உரிமை இருக்குது. என்ன சொல்ல வர்றீங்க? மாடுகளுக்கு ஓட்டு உரிமைன்னா என்னன்னு எனக்கு புரியலை. இது ஒரு கேள்வியாக வேற கேட்குறீங்க. இல்ல, அவர் சொன்னதே கேட்க இல்லை, அதனால தான் நான் சொல்கிறேன், அவர் சரியா ஒரு டாக்டர்கிட்ட காட்டுங்க. டாக்டர் மாடுகளுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறத அவர் காட்டுறாங்க. அப்போ மாட்டு மொழி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. மாடு முன்னேற்ற கழகம்னு வச்சு ஒரு கட்சி நடத்த போகிறாருன்னு நினைக்கிறேன். மாடை வந்து செயலாளராக போடுவார்னு நினைக்கிறேன். பொருளாளராக ஒரு மாட்டை போடுவார்னு நினைக்கிறேன். கட்சி தலைமை வந்து மாட்டு தொழுப்பார்னு நினைக்கிறேன். இவரே புல்லு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாருன்னா ஆச்சரியப்பட மாட்டேன். இல்லை, இப்போ இதில் என்னன்னா, அடுத்த மாதம் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் இருக்குல்ல, காவல்துறையினர் கைது செஞ்சாலும் சரி, இல்லை வனக்காவலர்கள் கைது செஞ்சாலும் சரி, எல்லா மாட்டுகளையும் அழைச்சிட்டு காட்டுக்குள்ளே நான் மேய்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போயிட்டு வரட்டுமே. இது என்னங்க, எனக்கு ஒன்றும் புரியல. விவசாயிகளுக்கு அவர்களுடைய பரந்தூர் இடத்தை கொடுக்கவில்லைன்னா நானே தலைமை தாங்கி தலைமைச் செயலகம் நடந்து வருவேன்னு ஒரு சினிமாக்காரர் சொல்கிறாரு. இன்னொரு சினிமாக்காரர் வந்து நான் மாடுகளை எல்லாம் மேய்ச்சிக்கிட்டு மேற்கு தொடர்ச்சி மலைப்போம். அதுக்குள்ளே போய்க்கிங்க. புல் எங்கே இருக்குதுன்னா அதுங்களுக்கு தெரியுங்க. ஒருவேளை மாட்டுக்கெல்லாம் பிரியாணி போடுறாரு. இல்லை, மாட்டுக்கு பிரியாணி போடுறாரு, இல்லை மாடே பிரியாணி மாடை பிரியாணி பண்ணி சாப்பிட போகிறாரு. அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் கொண்டு போய் விட்டிங்கன்னா அங்கே புலி, யானை, சிறுத்தை எல்லாம் இருக்கும். அதுக்கு வந்து மாட்டை அடித்து திருட்டு போயிடும். மாடுகளை கொல்றதுக்கு திட்டம் வைக்கிறார். அதுங்களுக்கு தெரியாது எங்கே போய் மேய்ணும். ஒரு புரட்சி, பசுமை புரட்சி அப்படிங்கிற மாதிரி. நான் தான் சொல்கிறேனே, இதையெல்லாம் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் கேட்குறத பார்த்தாக்கா நீங்கள் வந்து அவருடைய தலைமையில் ஒரு மாடுகள்கிட்ட பேட்டி எடுங்களேன். இவ்வளோ கேள்வி ஏன் கேட்குறீங்க? எனக்கு மாட்டுக்கிட்ட பழக்கம் இல்லை. மாட்டை மிருகமாக தான் பார்க்குறேன். அது மொழி எனக்கு தெரியாது. பாலை குடிக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன். மாட்டை கறி போட்டால் சாப்பிட்றேன். பட் எனக்கு மாட்டு மொழி தெரியாது. மாடுங்க எங்கள் வீட்டில் இருக்குது. மாட்டு மொழி தெரியாது. பான்னா வரும், அப்படின்னா நின்றுக்கும். பார்த்த உடனே தலையாட்டும். நம்மளை பார்த்த உடனே தலையாட்டும். அவர் அந்த மொழியை தெரிஞ்சு வச்சுருக்கார். ப்ரொஃபஸர் ஹிக்கின்ஸ்னு ஒரு இங்கிலீஷ் படம் வந்ததுங்க, ரெக்ஸ் ஹாரிசன் நடிச்சது. மிருகங்களுடைய மொழி அவருக்கு தெரியும். பல மிருகங்களை தான் வீட்டில் வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காமெடி மூவி அது. அதை பார்த்துட்டு அவருக்கு இந்த பாதிப்பு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் அவருடைய குடும்பத்துக்கு நான் சொல்கிற ஒரு டாக்டருக்கு முறையில் அவர் மனநல மருத்துவர்கிட்ட காட்டுக்கு ஓப்பனாக சொல்லிட்டீங்க. ஆமாம், இதில் என்ன இருக்குது? டாக்டருக்கு முறையில் சொல்ல வேண்டியது கடமை. ஏற்கனவே பிரபாகரனை பற்றி அப்படி தான் சொன்னார். என்ன சொன்னார்னா, பிரபாகரன் போர்க்களத்தில் நின்றுட்டு இருக்காரு. 1 மணி ஆயிடுச்சான், மத்தியானமா? மத்தியானம் 1 மணி. போரை நிறுத்துங்க அப்படின்னாரா. என்னடா, சீமானை எனக்காக காத்துக்கிட்டு இருவான், பசி தாங்க மாட்டான்னு சொல்லிட்டு போரை நிறுத்திட்டு வந்து சாப்பிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி போட்டார். அப்படியா? அப்போ தான் நான் சொன்னேன், அவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டது, அவரை காட்டுங்க. இந்த அளவுக்கு கற்பனையில் ஓட ஆரம்பிச்சிட்டார். இப்போ மாடுங்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டார். எவ்வளோ பெரிய பாதிப்பு வந்துட்டு புரியல. அவங்க குடும்பம் தான் பார்க்கணும், அவங்க குடும்பம் தான் அதை கவனிக்கணும். ஓகே. இல்லை, லிட்டரலாக அது வந்து ஒரு ஜாதி வெறி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்படுது. இந்த மாடுகளை வச்சு மாநாடு நடத்தினது அப்படிங்கிறதெல்லாம். இந்த மாட்டுக்கு என்ன ஜாதி? இல்லை, இதை சொன்னது வந்து விசிகாவை சேர்ந்த வன்னியரசு வந்து சொல்லியிருக்காரு. அது அவரை தான் கேட்கணும். ஒருவேளை அவருக்கு அந்த பிரச்சனை இருக்கு. தன்னை கோபாலகிருஷ்ணன் நினச்சிக்கிட்டார். முருகனை கை விட்டார். கோபாலன்னா என்ன அர்த்தம்னா, கோன்னா பசு, பாலன்னா பாதுகாக்கிறவன். அந்த கிருஷ்ணன் தன்னை இடைச்சாதியாக மாற்றிக்கிட்டார். முருகன்னு சொல்லி பார்த்தாரு. இப்போ ஒன்று எங்கள் அப்பா முருகன்லாம் வேகலை, பிரபாகரன் சொன்னார் வேகலை. இப்போ கோபாலகிருஷ்ணனாக மாறி இருக்கார். எங்கே இருந்தால் வந்தான் இடைச்சாதி நான் என்றான். இடைச்சாதின்னு சொல்லிட்டு இருக்கார். இதன் மூலமாக இடையர்களோட ஓட்டு, ஏற்கனவே அவங்களுக்கு ஓட்டு இருக்குது, அந்த ஓட்டுகளை வாங்கி டெபாசிட் வாங்குறதுக்கு எதாவது ட்ரை பண்ணுறாரு. நான் விவசாயிகள் ஓட்டுன்னு நினச்சேன். நீங்கள் என்னென்னா இப்படி சொல்கிறீங்க? இன்றைக்கி வந்து விவசாயிகள் யாரும் மாட்டை பிடிச்சி உழுவுங்க, டிராக்டர் வச்சு உழுதுகிட்டு இருக்காங்க. இந்த இங்கே இருக்குது ஒரு 1/2 ஏக்கர் டிராக்டர் வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்காரு. மாடு இல்லையா? காலம் மாறி போச்சுங்க, விவசாய சிஸ்டமே மாறி போச்சு. இந்த காலப்போக்கில் வந்து அதெல்லாம் வேறு விஷயம். தண்ணியே தேவைப்படாது. சென்சாரை வச்சு விட்டிங்கன்னா அந்த சென்சார் வேணுங்கிற சக்தி, காற்றில் இருக்கிற சக்தியெல்லாம் எடுத்து பயிருக்கு கொடுத்துட போகுது. விவசாயமாக மாறப்போகுது. ஓகே. இதெல்லாம் அவருக்கு அதெல்லாம் தெரிய போகிறதுல அவரை பிரயோஜனம் இல்லைன்னு வச்சுங்க. அவருக்கு இப்போ என்ன தெரியுதுன்னாக்கா, மாட்டுக்கு வாக்குரிமை கெடுத்துக்கிட்டு வர போகிறாரு. அது எலெக்ஷன் கமிஷன் தான் பார்க்கணும். மாடுகளுக்கு ஓட்டு கொடுக்கலாமா என்னங்கிறது. அதுக்கு தகுந்த மாதிரி எலெக்ஷன் வாக்கு எந்திரத்தையில் அவங்க தயார் பண்ணணும். தேர்தல் ஆணையர் தான் அதை கவனிக்கணும். ஏன்னா அவங்க தானே வந்து சீமான் கட்சி வந்து 3வது பெரிய கட்சின்னு அங்கீகாரம் கொடுத்து தேர்தல் ஆணையம், அவங்க தான் அதை பதில் சொல்லணும். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.